ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து காலியாக இருக்குது. நாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 கிளம்புறோம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து ஆரம்பத்துலேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு நண்பர் அறிகோவிந்தனால். இந்த ட்ரிப்பு எந்த அளவுக்கு முடிய போகுதுன்றது ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் 10 o'clock தெரியும் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்மோட எண்டுக்கு வந்துட்டோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அதனுடைய முடிவுக்கே வந்துட்டோம். ஸ்டேஷனை விட்டு இறங்குது, பிளாட்ஃபார்ம் முடியுது. ஏதோ ஒர்க் நடக்குது போல இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ திண்டுக்கல்லை நோக்கி போயிட்டு இருக்கோம். திண்டுக்கல்லேருந்து கீரனூர் போகிறோம். கீரனூரில் கொண்டரங்கி மலை மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மலை கிட்டத்தட்ட 4000 அடி உயரம்னு சொல்கிறாங்க. மலையே வந்துட்டு சிவலிங்க வடிவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை போய் நேரில் பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு நேராக அந்த மலையிலே போயிட்டு நம்ம மீடியை பார்ப்போம். இது புது இடம், புது ட்ரெக், கொண்டரங்கி மலை. யூடியூப் சேனலில் பார்த்தபோது நல்லா இருக்குது. இது வேலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நண்பரோட சேர்ந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எப்பவும் போல் அரிபரி அவசரம் அது மாதிரியான ஒரு நேரம் வந்தது. பார்த்துட்டு நேரத்தோட ட்ரெயினை பிடிச்சிட்டோம். வந்தாகி விட்டது திண்டுக்கலுக்கு. நம்ம வந்துட்டியப்பா, அதெல்லாம் இருந்துச்சு சொல்லு. 10 நிமிஷம் லேட்டு, அதான் நேரம். இன்னைக்கு காலையில் இப்போ மணி 7 மணி 7 நிமிஷம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைம் தெரியும். 7லேருந்து 7 நிமிஷம் திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கோம். இந்த ட்ரெக்கிங் வந்து நண்பர் அறிகோவிந்தனோட, இவர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. குட் பிகினிங். ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். அவர் கரெக்டாக போகிறதுனால அவர் பாருங்கள் அப்படியே இருக்கிறாரு. நான் பாருங்கள் எப்படி இருக்கிற பாருங்க. அடிக்கடி வந்துட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அடிக்கடி சொல்லுவார் இவர். ஆனால் நான் அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் கிடையாது. அதுக்காக ட்ரெக்கிங்கும் விடுறதில்ல. சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்றது, ட்ரெக்கிங் போகும்போது நல்லா ட்ரெக்கிங் போகிறது. இதுதான் நம்ம பாலிசி. ஓகே, இன்றைக்கி நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போ நேராக நம்ம வந்து வெளியில் போகிறோம். வெளியில் இங்கேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறோம். அங்கேருந்து கீரனூர் போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம், ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கீரனூர்லேருந்து நாம் இப்போ இந்த மலைக்கு போயிட்டுருக்கோம். இது கொண்டரங்கி மலை. இதில் தான் மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள் மலைக்கு மேலே இருக்கார். இப்போ வந்து பார்த்தோம்னா மணி வந்துட்டு 10 மணி 5 நிமிஷம். மலைக்கு மேலே போகிறதுக்கு மினிமம் 3 மணி நேரம் ஆகும்னு இருக்காங்க. இறங்கி வரதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும்னு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் 10லேருந்து 12 3 மணி 3:30 மணிக்கு தான் திருப்பி கீழே வருவோம். ஸோ அதுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் வேண்டிய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போகிறோம். சப்போஸ் அங்கே ரம்மியமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்கேயே கூட நைட்டுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறோம். இப்போதைக்கு நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கீழே மல்லிசாமி டெம்பிள் இருக்குது. அதை போய் முதல்ல சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஏற போகிறோம். வாங்க நேராக சாமியை பார்க்க போகலாம். அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த மலையோட உயரம் பார்த்தோம்னா 3850 அடி. அந்த செங்குத்தான அந்த பகுதி மட்டும் பார்த்தோம்னா 1500 அடி. உங்களுக்கு படியெல்லாம் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதில் இருக்க படிக்கட்டுலாம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். வாங்க நம்ம இப்போ மலை அடிவாரத்துக்கு போகிறோம். மலை அடிவாரத்துலேருந்து இந்த மலையை ஏற போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த மலை அடிவாரன்றது 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது.
அரச மரத்தடி விநாயகர், நாகராஜன் சிலை. அங்கே பெருமாளுக்கு ஒரு கோயில் இருக்கு, அருள்மிகு ஸ்ரீ பகவான் திருக்கோயில். இங்கே கீழே ஈசனுக்கு ஒரு கோயில் இருக்கு, அவரு கெட்டி மல்லீஸ்வரர். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு மக்கள் வர்றதுக்கு. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேராக கார் இருந்தால் காரில் வர்றது பெஸ்ட்டு. இல்லை ட்ரெயினில் வரீங்கன்னா திண்டுக்கல் அங்கே வரலாம், பஸ்ஸில் வரனாலும் திண்டுக்கல் வரலாம். திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம், ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு கீரனூருக்கு ஒரு பஸ் இருக்குது, கொண்டரங்கி கீரனூர். அந்த கொண்டரங்கி கீரனூருக்கு வந்தீங்கன்னா இங்கே மலையடி வாரத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஈசனை வணங்குவோம். நீங்கள் மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. பரவாயில்ல, கொஞ்சம் டஃப்பு தான். ரெகுலராக ஏறினா தெரியாது. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஒரு 5:30க்கு ஓ வெரி குட். ஆனால் இது லேட்டு தான். நாங்கள் ஒரு 7 பேர் வந்தோம், அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க. ஓகே, தம்பி இருக்கனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்காந்து வந்தோம். வெரி குட். இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டான்னா பெரிய விஷயம் தான். ஆமாம் ஆமாம், மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம். ஓகே ஓகே, 2 hours ஆகும் மேக்ஸிமம். அவ்வளோதான். ஓகே. மற்ற பள்ளிமலை கிளம்பும்போது இது எப்படி போகுது? செங்குத்தா போறனால கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் வர மக்கள் ஏழை மலை ஈஸியாக இருக்கும். தண்ணிலாம் எப்படி இருக்கு மேலே? தண்ணியெல்லாம் கிடையாது. நம்ம உள்ள வந்து ஒரே ஒரு சிவன் கோயில் இருக்கு, அவ்வளோதான். உள்ள ஒரு கோயிலுக்குள்ள போயிடணும்னா ஒரு 20 feet 30 feet உள்ள வந்து போனோம்னா உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அது எப்படி தண்ணி நம்ம தான் கொண்டு போனோம்? தண்ணி நம்ம தான் கொண்டு போய்க்கிறோம். சரி, இங்கே எங்கே பிடிச்சிங்களா இல்லை வரும்போது கொண்டு வந்துட்டீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எங்கே இருந்தீங்க? சென்னை. சென்னையா? ஓகே. ஐயன் கெட்டி மல்லிங்கர் இன்று அபிஷேக திருக்கோலம். பக்கத்திலே முருகர், இந்த பக்கத்தில் விநாயகர். அருமையான ஒரு இடத்துல, அருமையான ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கிற கோயில். எல்லோரும் வாங்க இந்த கோயிலுக்கு, ஐயனுடைய அருளை பெறுங்கள். கால பைரவர்